ஹாலோவின் பண்டிகையின் போது செதுக்கப்படும் பம்கின் லாந்தர்ன் பின்னால் ஒரு பரபரப்பான புராணம் இருக்கிறது. அயர்லாந்தில் ஸ்டிஞ்சி ஜாக் என்ற ஒரு மோசடி மனிதன் வாழ்ந்தான். அவன் யாரையும் ஏமாற்றி தப்பிக்க வல்லவன். ஒரு நாள் பிசாசையே ஏமாற்ற முடிவு செய்தான். ஜாக் பிசாசை ஒரு மது அருந்த அழைத்தான். ஆனால் உண்மையில் அவன் பணம் செலுத்த விரும்பவில்லை. அதனால் பிசாசை ஒரு நாணயமாக மாறச் செய்து அதை தன் கைக்குழியில் இருந்த வெள்ளி சிலுவையின் அருகே வைத்தான். பிசாசு சிக்கிக் கொண்டது. பிசாசு வெளியே வர ஒரு ஒப்பந்தம் கேட்டது. ஜாக் இறந்த பிறகு அவனது ஆன்மாவை எடுத்துச் செல்ல மாட்டேன் என்ற வாக்குறுதியால் பிசாசு ஒப்பந்தம் செய்து கொண்டது. ஜாக் சந்தோஷமாக பிசாசை விடுவித்தான். ஆனால் ஆண்டுகள் கழித்து ஜாக் இறந்தபோது சொர்க்கம் அவனை அனுமதிக்கவில்லை. பிசாசும் தன் ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு அவனது ஆன்மாவை நரகத்திலும் அனுமதிக்கவில்லை. இதனால் பிசாசு ஒரு எரியும் நிலக்கரி பர்னிங் கோல் கொடுத்து நீதானே இருட்டில் நிலைவாழ்ந்து திரிய வேண்டும் என்று கூறியது. ஜாக் அந்த நிலக்கரியை ஒரு வெட்டிய சிவப்பு முள்ளங்கி டர்னிப் உள்ளே வைத்து அதை ஒளியூட்டும் விளக்காக பயன்படுத்தினான். அந்த பழக்கத்தை பின்பற்றிய அயர்லாந்து மக்கள் தீய ஜாக் மற்றும் பிற தீய சக்திகள் வீட்டிற்கு வருவதை தடுக்க டர்னிப்ஸையை செதுக்கி தங்கள் வீடுகளுக்கு வெளியே வைத்தார்கள். அதற்கு ஜாக் ஓ லாண்டர்ன் என்று பெயரிட்டனர். பின்னர் அமெரிக்காவில் குடிபெயர்ந்ததும் அவர்கள் பம்கின்ஸ் பெரியதும் எளிதாக செதுக்கக்கூடியதுமாக இருப்பதை கண்டு பம்கின்ஸை பயன்படுத்த தொடங்கினார்கள். அதிலிருந்து ஹாலோவீனில் பம்கின் லாந்தர்ன் ஒரு கலாச்சாரமாக மாறியது. ஆனால் ஜாக் இன்னும் இருட்டில் தன் வழியை தேடிக்கொண்டு திரிகிறானா? இந்த கதையை நீங்கள் நம்புகிறீர்களா?